ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் கோர்ஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்றைக்கி நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் இல்லை இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலான மாணவர்கள் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. எதுக்காக செலக்ட் பண்ணுறோம், நம்ம எதுக்காக படிக்கிறோம், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய வேலை வாய்ப்பு தெரிஞ்சு நம்ம படிக்கும்போது இன்னும் நம்ம அந்த நாலேஜை வந்துட்டு அப்டேட்டாக தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு பயன்படுற மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜாப் ப்ரொஃபைல் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். 2025 இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்குது. ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கவர்மெண்ட் ஜாப். பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் இதுக்கு வந்துட்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும். அந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அது எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி புதுசாக ஆட்டோமொபைல்ஸை டிசைன் பண்ணுறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் படிக்கீங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஒரு ஆட்டோமொபைல் இதை வந்து உருவாக்குறதா இருக்கட்டும், அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்கிறதுனால ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிவ் டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொன்று ஆட்டோமோட்டிவ் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமோட்டிவ் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புதுசாக ஒரு ஆட்டோமொபைல் வந்து உருவாகுது, அதோடைய குவாலிட்டியை செக் பண்ணுறது நீங்களாக தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமொபைல் உருவாக்குறாங்க, அந்த இதை ஃபுல்லாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. அதனால் வந்துட்டு ஆட்டோமொபைல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கலாம். பைக் அண்டு கார் மெக்கானிக் ஷாப்பே நீங்கள் வைக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இது தானே படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதனால் பைக் அண்ட் கார் மெக்கானிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்துட்டு ஓனாக ஆண்டர்ப்ரனராக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகலாம். கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மொத்தமாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 11 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தா உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த தகவல்கள் கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்டு இது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் அண்ட் அதர் கோர்சஸோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்கு முட்டைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நான் உங்களை சந்திக்கிறேன்.